இன்று ஜூலை மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனேடிய மத்திய வங்கி அதன் முதன்மை வட்டி விகிதத்தை இன்று குறைக்கும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை உச்சநீதிமன்றம் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளது. இலங்கை அரசு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 6700 ரூபாய் சம்பளம் வழங்கும் வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்துள்ளது. இந்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை கண்டித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவரது முதல் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்தார். வணக்கம். கெனடிய மத்திய வங்கி அதன் முதன்மை வட்டி வீதத்தை இன்று 6% குறைக்கும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. 5% இருந்த வணிக வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்டி வீதம் கடந்த மாதத்தின் முற்பகுதியில் 4.75% குறைக்கப்பட்டது. பணவீக்கம் குறைவடைந்துள்ளமையாலும் வேலைவாய்ப்புகள் குறைவடைந்துள்ளமையாலும் நுகர்வு குறைவடைந்துள்ளமையாலும் வட்டி வீதம் இன்று மீண்டும் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கெனடிய கடற்படையின் புதிய கப்பல்களில் ஒன்று நீர் புகுந்ததை அடுத்து அமெரிக்காவின் ஹவாயில் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேக்ஸ் பெர்னைஸ் என்ற இந்த கப்பல் ட்ரீம் ஆஃப் த பசிபிக் எக்ஸசைஸ் என்று அழைக்கப்படும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது கடந்த 12ஆம் தேதி அதன் பம்பைகளில் ஒன்றின் வால்வில் ஏற்பட்ட கசிவால் அரை மணி நேரத்தில் சுமார் 20,000 லிட்டர் நீர் கப்பலுக்குள் புகுந்தது. 2022ஆம் ஆண்டுதான் இந்த கப்பல் கெனேடிய கடற்படைக்கு வழங்கப்பட்டது. இந்த கப்பலின் திருத்த பணிகள் எப்போது நிறைவடையும் என தெரியவரவில்லை. ஸ்காப்ரோவின் மிட்லாண்ட் அவென்யூ மற்றும் எல்ஸ்மெரி ரோட் பகுதியில் இன்று அதிகாலை 3 பேர் சுடப்பட்டு காயமடைந்தார்கள். இன்று அதிகாலை 2:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. காயமடைந்தவர்களில் ஒருவருக்கு உயிராபத்தான காயங்களும் ஏனையோருக்கு கடுமையான காயங்களும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. டொரண்டோ மாநகரத்தின் மையப்பகுதியில் நேற்றிரவு காவல்துறையினர் சுட்டதில் ஒருவர் காயமடைந்தமை குறித்து சிறப்பு விசாரணை பிரிவினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளார்கள். கார்டோன் ஸ்ட்ரீட் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் பகுதியில் ஆண் ஒருவர் கத்தியுடன் இருப்பதாக நேற்றிரவு 7 மணிக்கு சற்று பின்பாக காவல்துறையில் அழைக்கப்பட்டார்கள். அங்கு சென்ற காவல்துறையினர் சுட்டதில் ஆண் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து சிறப்பு விசாரணை பிரிவினர் விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். கனடாவின் தனிநபர் அந்தரகம் குறித்த ஆணையாளர் லோப்லா நிறுவனத்தின் PC ஆப்டிமம் கணக்குகளை அழிக்க முடியவில்லை என செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை செய்கிறார். முறைப்பாடுகள் பல கிடைத்துள்ளதாக விசாரணை நடைபெறுவதால் மேலதிக தகவல்களை வழங்க முடியாதிருப்பதாக ஆணையாளரின் அலுவலகம் தெரிவித்தது. பொருட்களை கொள்வனவு செய்யும் போது புள்ளிகளை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் PC ஆப்டிமியம் கணக்குகளை அளிப்பதற்கான வழிமுறை ஒன்று இருப்பதாகவும் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக லோப்லோ பேச்சாளர் கூறினார். ஆல்பர்டாவின் ஜாஸ்பர் தேசிய பூங்காவில் எரியும் காட்டுத்தீ காரணமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,000 என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். காட்டுத்தீ நெருங்கியமையால் திங்கட்கிழமை இரவு ஜாஸ்பரில் இருந்தோர் வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. நகர பகுதியில் வசித்த மக்களும் உல்லாச பயணிகளுமாக சுமார் 10,000 பேர் வெளியேறினார்கள். ஆனால் இதற்கு மேலதிகமாக இந்த தேசிய பூங்காவில் கேம்பிங்கில் ஈடுபட்டவர்கள் சுமார் 15,000 பேரும் வெளியேறியதாகவும் தற்போது வெளியேற்றம் தொடர்வதாகவும் அல்பர்டா அதிகாரிகள் கூறினார்கள். ஜாஸ்பர் நகரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் நேற்று காட்டுத்தீ எரிந்தது. இலங்கை உச்சநீதிமன்றம் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இந்த பதவியில் தொடர்வதற்கு இடைக்கால தடையை விதித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டதை ரத்து செய்யுமாறு கோரி கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட்டோர் சார்பித்த 9 மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று ஆராய்ந்து அவற்றை விசாரணைக்கு ஏற்றது. விசாரணை நிறைவடையும் வரையில் அவர் காவல்துறை மா அதிபராக பதவி வகிப்பதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இடைக்காலத்திற்கு மற்றொருவரை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியது. இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவிப்பை தொழிலாளர் துறை அமைச்சு ரத்து செய்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 1,700 ரூபாவாக அதிகரிப்பதாக அரசு மே மாதம் அறிவித்தது. இதுகுறித்த வர்த்தமானி அறிவிப்பையும் மே மாதம் வெளியிட்டது. இதற்கு எதிரான பெருந்தோட்ட நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அது குறித்த வர்த்தமானி அறிவிப்பை உச்ச நீதிமன்றம் இடைநிறுத்தியது. இந்த பின்னணியில் வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்து சம்பளங்கள் சபையின் மூலம் முடிவு செய்யப்படும் என குறிப்பிடும் புதிய வர்த்தமானி அறிவிப்பை இலங்கை அரசு வெளியிட்டுள்ளது.
இலங்கை அமைச்சரவை திருத்தப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டமூலம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. இணைய பாதுகாப்பு சட்டமூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அதில் குறைபாடுகள் இருப்பதாகவும் அது உச்சநீதிமன்ற பரிந்துரைகளை உள்ளடக்கி நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் சில பிரிவுகளுக்கு நிபுணர்கள் திருத்தங்களை முன்வைத்ததாகவும் இந்த திருத்தங்களை குழு நிலையில் செய்ய முடியாதமையால் சட்ட திருத்தங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்டதாக அரசு தெரிவித்தது. திருத்தங்களை உள்ளடக்கிய புதிய சட்டம் மூலம் தற்போது தயாரிக்கப்பட்டு அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்ற நிலையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அமெரிக்க கடற்படையின் மைக்கேல் மர்ஃபி என்ற ஏவுகணை நாசகாரி கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தது. இந்த கப்பலை இலங்கை கடற்படை பாரம்பரியங்களுக்கு அமைவாக வரவேற்று இந்த கப்பலின் தலைவர் இலங்கை மேற்கு பிராந்திய கடற்படை தளபதியை சந்தித்தார். அமெரிக்க கடற்படை கப்பலின் மாலுமிகள் உல்லாச பயண இடங்களை பார்வையிடுவார்கள் எனவும் இந்த கப்பல் வெள்ளிக்கிழமை இலங்கையிலிருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கி அதன் முதன்மை வட்டி வீதங்களை குறைத்துள்ளது. வணிக வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கு அறவிடப்படும் வட்டி 9.5% 9.25% காட் சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது. வணிக வங்கிகளின் குறுகிய கால வைப்புகளுக்கு வழங்கப்படும் வட்டி 8.5% 8.25% குறைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் நீண்ட கால நோக்கத்தில் பணவீக்கத்தை 5% என்ற அளவில் பேணுவதற்கும் உதவியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அது தெரிவித்தது. வணிக வங்கிகள் அவற்றின் வட்டி வீதத்தை குறைப்பதை தாமதிப்பதாகவும் மத்திய வங்கி விமர்சித்துள்ளது. இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க ஜனாதிபதி தேர்தல் திகதி இந்த வாரத்தின் இறுதிக்கு முன்பு வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பின்னராக அந்த நாளுக்கு மிகவும் அண்மித்ததான தேர்தலுக்கு மிக பொருத்தமான நாள் ஒன்றை தெரிவு செய்திருப்பதாக இன்று காலையில் அவர் ஊடகம் ஒன்றிடம் கூறினார். இந்த வாரத்தின் இறுதிக்கு முன்பாக வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என ஏற்கனவே கூறியதை அவர் நினைவுபடுத்தினார். அதுருகிரியவில் கிளப் வசந்த உட்பட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பான மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். துப்பாக்கிச் சூடுகளை நடத்திய ஒருவரையும் துப்பாக்கி நபரின் சாரதியை ஏற்றி சென்றதாக கூறப்படும் கார் ஒன்றினதும் வேன் ஒன்றினதும் சாரதிகளே நேற்று கைது செய்யப்பட்டார்கள். இதையடுத்து இந்த கொலைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி அரசு சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பின்னர் மக்களவை கூடும்போது அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து முழக்கமிட்டார்கள். மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தார்கள். இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் அனைத்து மாநிலங்களின் பெயர்களையும் குறிப்பிட முடியாது என கூறிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சி அரசில் அவ்வாறு செய்யப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு குறித்த பரிந்துரையை விரைவாக பெற்று சட்டம் இயற்றி சமூக நீதியை தமிழக அரசு நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுள்ளார். இதுகுறித்த பரிந்துரையை வழங்குமாறு தமிழக பிற்படுத்தப்பட்டோர் ஆணைக்குழுவை கோரும் அரசாணை கடந்த ஆண்டு ஜனவரியில் பிறப்பிக்கப்பட்டு 18 மாதங்கள் ஆகிய பின்னரும் ஆணைக்குழு மேலும் 1 வருட கால நீடிப்பை கோருவதை அவர் கண்டித்தார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டிலிருந்து வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்குவதும் மிகவும் இலகுவானது எனவும் அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு வேண்டுமென்றே சிக்கலாக்குவதை போன்று தென்படுவதாக ராமதாஸ் குறை கூறினார். இந்திய வரவு செலவு திட்டத்தில் தங்கம், வெள்ளி, செல்பேசிகள் போன்றவற்றின் மீதான இறக்குமதி வரிகள் குறைக்கப்பட்டதை அடுத்து தங்கத்தின் விலை இன்று தொடர்ந்து 2வது நாளாக குறைவடைந்தது. 1 பவுன் தங்கத்தின் விலை நேற்று 2200 ரூபாய் குறைவடைந்த நிலையில் இன்று அது மேலும் 480 ரூபாய் குறைவடைந்தது. சென்னையில் இன்று 1 பவுன் தங்கம் 51,920 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலையும் 1 கிராமுக்கு 3 ரூபாய் 50% குறைவடைந்தது.
அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவரது முதல் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரையில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெறுப்பையும் அச்சத்தையும் பரப்புவதாக கண்டனம் வெளியிட்டுள்ளார். மில்வாக்கில் நேற்றிரவு இடம்பெற்ற பரப்புரையின் போது முன்னாள் வழக்குத்துறையராக தமக்கும் குற்றவாளியாக டிரம்புக்கும் இடையிலான வேறுபாடுகளை அவர் சுட்டிக்காட்டினார். கமலா ஹாரிஸுக்கு 44% ஆதரவும் டிரம்புக்கு 42% ஆதரவும் நிலவுவதாக நேற்று வெளியான கருத்து கணிப்பொன்று காட்டுகிறது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் சிறிய விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 18 பேர் உயிரிழந்தார்கள். மற்றொரு விமானத்தை திருத்துவதற்காக 17 தொழில்நுட்ப பணியாளர்கள் பயணம் செய்த விமானம் மேலெழும் போது வீழ்ந்து நொறுங்கி தீப்பற்றியது. விமானத்தின் தலைமை விமானி மட்டும் உயிர் தப்பிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சூடானில் போரிடும் தரப்புகளை சுவிட்சர்லாந்தில் சமாதான பேச்சுக்கு வருமாறு அமெரிக்கா அழைத்துள்ளது. ஆகஸ்ட் 14 ஆரம்பமாக உள்ள பேச்சுக்களில் கலந்து கொள்ள உள்ளதாக RSF துணைப்படை தெரிவித்தது. அமெரிக்காவுடன் இணைந்து சவுதி அரேபியா பேச்சுக்களை நடத்த உள்ளது. அமெரிக்கா ஒன்றியம், எகிப்து, ஐக்கிய அரபு ராச்சியம், ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஆகியன பார்வையாளர்களாக பங்கேற்க உள்ளன. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆரம்பமாகிய உள்நாட்டுப் போரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டு 10 மில்லியன் பேர் வீடுகளை விட்டு இடம்பெயர்க்கப்பட்டுள்ளார்கள். உலகில் தரவுகள் பேணப்படும் காலத்தின் மிகவும் வெப்பமான நாளாக 22 திங்கட்கிழமை இருந்ததென காலநிலை மாற்றம் தொடர்பான ஐரோப்பிய நிலையம் தெரிவித்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலைக்கான சாதனையை நிலைநாட்டியதென நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை இந்த சாதனை முறியடித்துள்ளது. திங்கட்கிழமை உலகில் நிலமட்டத்தில் வெளியில் சராசரி வெப்பநிலை 17.15 பாகை செல்சியஸாக இருந்தது. இது ஞாயிற்றுக்கிழமையை விடவும் 0.06 பாகை செல்சியஸ் அதிகமானது. காசாவின் கான் யூனிஸில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள வலிந்த தாக்குதலில் இதுவரை 121 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன குடிசார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல்களில் நேற்று மட்டும் 90 பேர் கொல்லப்பட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு இன்று காங்கிரஸ் சபையில் உரையாற்றுவார். இதை புறக்கணிக்க உள்ளதாக பலர் அறிவித்துள்ளார்கள். நாளை ஜனாதிபதி ஜோ பைடனையும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பையும் நெதன்யாகு சந்திப்பார். நியூசிலாந்தில் கடந்த 70 வருடங்களில் அரசினதும் மத அமைப்புகளினதும் பராமரிப்பில் இருந்த 2 லட்சம் சிறுவர்களும் இளையோரும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பெரியவர்களும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக விசாரணை ஒன்றில் தெரிய வந்துள்ளது. பழங்குடி மக்களும் மனநலன் பாதிக்கப்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் துஷ்பிரயோகம் செய்யப்படும் சந்தர்ப்பம் அதிகமாக இருந்தது. எதிர்வரும் நவம்பர் 12 இதற்காக அரசு உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கோரும் என பிரதம மந்திரி அறிவித்தார். இவர்களுக்கான இழப்பீடு பல பில்லியன் டாலராக இருக்கும் என அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் வன்முறை தணிவடைந்து ஊரடங்கு உத்தரவும் படிப்படியாக தளர்த்தப்படும் நிலையில் வங்கிகளும் தொழிற்சாலைகளும் இன்று மீள திறக்கப்பட்டன. பங்களாதேஷில் வன்முறை தணிவடைந்து ஊரடங்கு உத்தரவும் படிப்படியாக தளர்த்தப்படும் நிலையில் வங்கிகளும் தொழிற்சாலைகளும் இன்று மீள திறக்கப்பட்டன. இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்த பின்னர் அங்கு அமைதி நிலவுகிறது. இணைய சேவையை மீள ஏற்படுத்துவது, பல்கலைக்கழகங்களிலிருந்து காவல்துறையை மீளப் பெறுவது, பல்கலைக்கழகங்களை மீள திறப்பது உட்பட்ட 8 நிபந்தனைகளை முன்வைத்துள்ள மாணவர்கள் அரசுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ளார்கள். இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.